இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க உள்ளது. வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை சுமார் 4,65,000 கோடி ரூபாயாக உயர்த்துவதற்கான ஒரு மிகப்பெரிய இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. இதற்காக இரு நாடுகளும் இணைந்து ஒரு புதிய இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தத்தை உருவாக்க தீவிரமாக திட்டமிட்டு வருகின்றன. டெல்லியில் ஏற்கனவே மோடி மற்றும் மார்க் கார்னி இடையிலான சந்திப்புக்கு பிறகு இப்போது இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் கனடா நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப் சாம்பியன் ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த அறிவிப்பில் இந்தியர்களுக்கும் குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கும் மாணவர்களுக்கும் ஒரு மிக சிறந்த செய்தி ஒளிந்திருக்கிறது. அதுதான் இந்தியாவிலேயே சூப்பர் ஹிட்டான UPI பண பரிவர்த்தனை வசதி. இனி கனடாவிலும் இந்திய UPI முறையை பயன்படுத்தும் வகையில் அங்குள்ள உள்ளூர் பண பரிவர்த்தனை சேவை நிறுவனங்களுடன் இந்திய UPI இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் கனடாவுக்கு சுற்றுலா செல்லும் இந்தியர்கள், அங்கு பயிலும் ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் மற்றும் சிறு குறு தொழிலதிபர்கள் மிக எளிதாகவும் குறைந்த செலவிலும் பணப்பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான டிஜிட்டல் பொருளாதார உறவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகத்தை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டிற்குள் விரிவான பொருளாதார கூட்டண்மை ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. ஏற்கனவே 2025-26 காலகட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே $8 பில்லியன் இருந்த வர்த்தகத்தை 2030இல் $50 பில்லியன் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக கனடாவின் ஓய்வூதிய நிதியங்களை இந்தியாவில் முதலீடு செய்ய தூண்டும் வகையில் வரி சலுகைகள் மற்றும் முதலீட்டு பாதுகாப்புகளை வழங்க இந்தியா முன்வந்துள்ளது. இது இந்தியாவின் உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும். இது மட்டுமில்லாமல் எதிர்கால தொழில்நுட்பங்களான செயற்கை நுண்ணறிவு, தூய்மையான எரிசக்தி மற்றும் மிக முக்கியமான கனிம வளங்கள் ஆகியவற்றை பாதுகாப்பதிலும் இரு நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட போகின்றன. இதன் மூலம் உலகளாவிய விநியோக சங்கிலியில் ஏற்படும் பாதிப்புகளை சமாளித்து பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முதலீடு, தொழில்நுட்பம் மற்றும் மக்கள் நலன் என அனைத்தையும் உள்ளடக்கி இந்த மெகா ஒப்பந்தம் வரும் ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை.